இந்த 6 மாதம் உங்களுக்கு படம் வரல, எதனால் வரலன்றது எப்போ உணர்ந்தீங்க? அது எனக்கு வந்து அப்பயே சார் ஒரு மாதத்துலேயே நான் கேட்டேன், என்னையா ஆச்சு விஜய் படம்? சார் பேசிகிட்டு இருக்கேன் சார். என்னையா பேசிகிட்டு இருக்கேன்? ஏன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு டைரெக்டாக அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை அவங்க பிஆர்ஓ யாருமே என்கிட்ட பேசலை. இவங்கள்ட்டே பேசி இவங்க ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி இது ஆகலை, எனக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டேனியல் பாலாஜி போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக விஜய் அண்ணனை போய் பார்த்துட்டேன். அப்படியா? விஜய் அண்ணனை போய் பார்த்து விஜய் அண்ணன்ட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன். அவர் உட்காந்து கேரவனில் உட்காந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி நான் பேசவே இல்லை, படத்தை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்கல. ஸோ நான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு படம் பார்ப்போம். ஏன்னா எனக்கு விஜய் அண்ணனோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். டைமிங், அந்த மெமரி பவர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவரோட இது. எனக்கு உண்மையிலே சார் ஒரு 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 நடிகன் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் சார், அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.